ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்டைலிஷான ஹோம் டெக்கோர் ஷாப்புக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம ஜொஹர் பாருவில் இருக்க எஸ்எஸ்எஃப் ஹோம்ங்கிற கடைக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த கடை பாரடைம் மாலில் பேஸ்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் பாரடைம் மால் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு என்னவோ இந்த ஹோம் டெக்கோர்ஸ் கடையை பார்த்தாவே ரொம்ப பிடிக்கும். உள்ளே நுழைஞ்சிடுவேன். அங்கே எதுவும் அழகாக இருக்கதா இருந்தால் நான் வாங்கி வச்சுக்கிறது. அது எனக்கு என்னமோ ஒரு ஹாபி மாதிரியே ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்குன்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு பொதுவாகவே இந்த ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலரில் வர்ற ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நான் தேடி தேடி வாங்குவேன். ஏன்னா அது வீட்டுக்கு ஒரு அழகான லுக்கே கொடுக்கும். இந்த கடையில் அது மாதிரி வுட்டும் ஒயிட்டும் கலந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட இருந்துச்சு. யாருக்காவது ஹவுஸ் வார்மிங் போகிறதா இருந்தால் நம்ம கிஃப்ட்டுக்கு என்ன பண்ணுறதுனே ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தால் கூட இங்கே போய் பார்த்தாக்கா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. கொஞ்சம் சிங்கப்பூரை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் விலை கம்மியாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நிறையவே வாங்கிட்டு வரலாம். சிங்கப்பூரில் இருக்கவங்க முடிஞ்சால் போய் பாருங்கள். இந்த கடை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த டிஷ்யூ பாக்ஸஸ்லாம் கிட்ஸ் ரூமுக்கு ஏற்ற மாதிரி கலர் கலராக, அப்புறம் நம்ம லிவிங் ரூமில் வைக்கிற மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருந்துச்சு. இதெல்லாம் நல்லாவே இருந்தது, அழகாக இருந்தது. இங்கே இருக்கிற அந்த டைனிங் செட்டு, அப்புறம் கப்ஸு, அப்புறம் அந்த சோஃபா ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அது ஸ்டைலிஷான குஷன்ஸ், இங்கே இது எல்லாமே யூனிக்கான ஹோம் டெக்கோர் ஐட்டமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாவே வாங்கிட்டு போகலாம். அது மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த புத்தா ஸ்டாச்சு வீட்டில் வைப்பாங்க. என்னுடைய ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் இது இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டியான புத்தாஸ் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா இங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கடைக்குள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு இதை நான் வீடியோ எடுக்கும்போதே அடுத்தது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு அது பக்கம் திரும்பிடுறேன். அது மாதிரி தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ வீடியோ நல்லா இல்லாட்டி கோச்சிக்காதீங்க. என்னோடய கண் எந்த பக்கம் திரும்புதோ அந்த பக்கம்லாம் நான் எடுத்தேன். அதனால் அப்படி இருக்குது. இந்த டேபிளில் வைக்கிற வாட்டர் ஃபவுண்டைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. நான் இங்கே சிங்கப்பூரை கம்பேர் பண்ணும்போது அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் ஆகட்டும், அந்த கார்டனுக்கு வைக்கிற அந்த செட்டப்கள்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். அந்த ராக்கிங் சேர் இருக்கும்ல, ஊரில் ஈஸி சேர்னு கூட சொல்லுவாங்க அந்த காலங்களில். அது நான் இங்கே மோஸ்ட்லி நான் பார்த்ததில்ல. இங்கே இருந்தது, அதில் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் குக்கீஸ் போட்டு வைக்கிறது, அப்புறம் அந்த ப்ரெட்டு போட்டு வைக்கிற மாதிரி அந்த டேபிள் டெக்கோரில் வைப்பாங்கள்ல, அது மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம். இங்கே அந்த ஸ்பைஸ் ஜார்களுமே அந்த கிளாஸ் அண்ட் வுட் காம்பினேஷனில் இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. நிறைய விதமான வெரைட்டிஸில் இருந்துச்சு. அப்புறம் இந்த நம்ம கிளாஸ் கெட்டில்லையுமே ஃபில்டர் மாதிரி, இப்போ க்ரீன் டீலாம் போடும்போது அந்த ஃபில்டர் மாதிரி உள்ளே இருக்கிற மாதிரி கிளாஸ் கெட்டிலுமே இருந்தது இங்கெல்லாம். இங்கே ஆன்லைனில் கிடைக்கிற புது பொருள்கள் மட்டும் இல்லாமல் வின்டேஜ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த காலத்து கிராம ஃபோன்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி டைப்லாம் கூட இருந்துச்சு. அவ்வளோ பெருசாகவே இருந்தது இங்கே. வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.